அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை மருதி. ஆசிய கோப்பைக்கு விளையாடக்கூடிய அணி பட்டியல் வந்து நேற்று வெளியிட்டிருந்தாங்க. கடந்த பயிற்சியில் மேற்கொண்ட அணி இறுதிப் பட்டியல் எப்போ வரும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஏன் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த இரு வீராங்கனைகள், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனைகள் வந்து இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கைகளை வந்து நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம். ஏன்னா கார்த்திகா அவர்கள் பெண்கள் பிரிவிலையும் ஆண்கள் பிரிவில் தீபக் சங்கர் காட்டூர் 2 பேரும் வந்து பயிற்சியில் இருந்தாங்க. 2 பேரும் தேர்வாங்கன்ற பெரும் நம்பிக்கை வந்து இருந்துச்சு. ஆனால் நேற்று இரவு வந்து பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க. பெரிய ஏமாற்றம், பெரிய அதிர்ச்சி அளிக்குது. ஏன்னா கார்த்திகா வந்து அவர்கள் எந்த வகையிலையுமே வந்து உங்களால் நீக்க முடியாது அப்படின்ற உறுதியாக நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். ஏன்னா தேசிய போட்டியில் 81 புள்ளிகள் டாப் ரைடர், நம்பர் 1 ரைடருங்க கார்த்திகா அவர்கள். பயிற்சி முகாமில் ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக இந்திய அணியில் இடம் பெறுவாங்க. அவங்க இந்திய அணியை சீனியர் அணியில் சீருடை அணிவாங்கன்ற பெரும் எதிர்பார்ப்பும் கனவுகளோடு காத்திருந்த தமிழக ரசிகர்களுக்கு நேற்று மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து அளிச்சிருதுங்க. இன்னும் என்ன செய்யணும், அதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. ஒரு சிறந்த வீராங்கனை இந்த அணியில் இடம் பெறுவதற்கான என்ன அளவுகோல் இருக்குது? அவங்களோட பயிற்சியில் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க, மேட்சில் விளையாடிருக்காங்க நேஷனல்ஸ் போய்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தன்னை நிரூபிச்சிருக்காங்க. ஜூனியர் இந்தியா அணியில் விளையாடி தங்கப்பதக்கம் வென்ற துணை கேப்டன் இவங்க. இதுக்கு மேலே வேறு என்ன தேவைப்படுமோன்னு தெரில. இவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் கார்த்திகா அவர்கள், தீபசங்கர் போன்றவர்களாம் விளையாடுவாங்க, இந்திய சீரோட அணிவாங்க, நம்மளாம் பார்த்து ரசிக்கணும், கைத்தட்டி கொண்டாடணும் அப்படின்னு பெரும் எதிர்பார்ப்பில் வந்து இருந்த ரசிகர்கள் பட்டாலும் நேற்றிலிருந்து பெரிய அதிர்ச்சியிலையும் வருத்தத்துலேயும் வந்து இருக்கும். நம்ம பிள்ளைங்க விளையாடும்போது இன்னும் பார்ப்பதற்கு இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம பிள்ளைங்க விளையாடும்போது கைத்தட்டி வழக்கம் போல் வெளியிலிருந்து கைத்தட்டக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. எனக்கு ஒன்றும் முடியல. ரொம்ப வருத்தமான ஒரு சூழல் தான். என்ன பேசுறதுனே புரியல. அந்த குழந்தைகள் அந்த இருவரும் வந்து எவ்வளோ பயிற்சி மேற்கொண்டிருப்பாங்க. இந்த அடுத்தடுத்த போட்டியில் கலந்துவாங்க. அதுக்கு அடுத்து காமன்வெல்த்து, உலகக்கோப்பை கபடி போட்டிலாம் வருது, பட்டியலில் வெளியே விட்டுருக்காங்க. அதெல்லாம் சப்பக்கட்டு தான் கட்டுறது. அடுத்த போட்டியில் கலந்துவாங்க, அடுத்த போட்டியில் கலந்துக்குவான்றது. அதெல்லாம் வந்து இந்த போட்டியில் கலந்துக்காத எல்லா சூழலும் வாய்ப்பு இருந்துச்சு கார்த்திகா அவர்களுக்கு. ஏன் இல்லாமல் போச்சு, என்ன காரணம், இதுக்கு என்ன இருக்குங்கிறது தெரியல. அவ்வளோ மர்மமாக இருக்குது. கார்த்திகா போன்ற வீராங்கனைகளை புறக்கணிக்கப்படுவதுங்கிறது எளிய இடத்துல இருந்து வரக்கூடிய வீராங்கனைகளை புறக்கணிக்கப்படுவதற்கான மிகப்பெரிய ஒரு வழியாக நான் பார்க்குறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி, வணக்கம்.